அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களை கோடீஸ்வர யோகத்திற்கு ஒரே நாளில் கொண்டு செல்லக்கூடிய கிரகமான சனி மற்றும் குருவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அதாவது அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் குருவும் வக்ரத்தில் இருக்கிறார். எனவே திட்டமிட்டபடியே காரியங்களை செய்து முடிக்க இயலாத ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டினுடைய ஆரம்பம் இருந்தாலும் கூட இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்துமே 2 மடங்காக நடைபெறுங்க. எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க. அதே போல் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு மேலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் செவ்வாய் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் விளங்குகிறாரு. சகாயஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. எனவே குடும்பத்தில் மன வருத்தம் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கல் ஏமாற்றம் அளிக்கும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள்ல இடையூறுகள் வரலாங்க. குரு வக்ரத்தால் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் உள்ளதால் எதையும் யோசித்து செய்வது நல்லதுங்க. வாழ்க்கையில் நிறைய குறுக்கீடுகள் வரலாம். செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உடல் நலன்ல அதிக கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய கிரகமான குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடத்தில் எப்படி அமைய போகுது என்று பார்க்கும்போது 11/5/2025ஆம் தேதி அன்று குரு பகவான் மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்தில், அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அவரது பார்வை உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடுங்க. கடமையில் இருந்த தொய்வு அகலும். இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். குறிப்பா வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடுங்க. அதே போல் குருவினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் பதிவதால் ரூணரோகஸ்தானம் புனிதமடைகிறது. நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகலாம். வழக்குகள் சாதகமாகும். வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பீங்க. பிள்ளைகள் மற்றும் வாழ்க்கை துணை மூலம் வருமானம் வருங்க. உயர் அதிகாரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் மாறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புத்தாண்டு அமைய இருக்கு. குருவினுடைய பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால ஆயுள் ஸ்தானம் பலப்படுது. ஆரோக்கியம் சீராகுங்க. வாழ்க்கை தேவை பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சென்ற வருடத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது ஏற்பட்ட வீண் பழிகள் அகன்று உங்கள் மீது செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்க இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் புதிதாக முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தோடு தொடங்குவதால எதிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவைங்க. மேலும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ராகு 2இல் கேதுவும் வரப்போகிறாங்க. எனவே தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இருந்தால் நிம்மதி பெறலாம். விரயங்கள்ல
ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.